6th மேக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் டேர்ம் பயிற்சி 1.3 தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அருள்மொழி ஒரு நாளில் ரூபாய் 12 சேமித்தால் 30 நாட்களில் எவ்வளவு சேமிப்பாள்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 12னா 30 நாட்கள் வந்து எவ்வளோனா, இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி போடணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வருது? 12 × 30 அப்படின்னாக்கா 360. ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஏ என்பவர் 12 நாட்கள் வந்து இவ்வளோது சேமிக்கிறாங்க, இவ்வளோது வந்து வருமானம் வந்து பெறுறாங்க அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோனா 1800/12. இது ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணணும். 4 முன் 12, 5 முன் 15, 6 முன் 18, 2 0, 1 நாங் 4, 1 நாங் 4, பேலன்ஸ் 2, 5 நாங் 20, 0, 150. ஏ என்பவர் 12 நாட்களில் 1800 வருமானம் பெறுகிறார் எனில் ஒரு நாளில் ரூபாய் 150 பெறுவார். அடுத்த தேர்ட் கொஸ்டின், 45 டிவைடட் 7 + 8 - 2 அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட் தான் வந்து முடிக்கணும். 7 + 8 வந்து எத்தனை? 15. அதுக்கப்புறம் 45 டிவைடு 15 - 2. அதுக்கப்புறம் டிவைடு 45 டிவைடு 15 பண்ணோன்னாக்கா 3 5s are 15, 9 5s are 45. அடுத்தது 1 3 3, 3 9. இப்போ 3ல் வந்து 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 1. சரியா தவறா என கூறுக. ஃபஸ்ட்டு வந்து இது அதே மாதிரி தான் பிட்மாஸ் படி பண்ணோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து மல்டிப்ளை கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். இது ரெண்டே பண்ணோன்னாக்கா 9 8 72 ப்ளஸ் முன்னாடி வந்து 3ன்னு இருக்கான். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 72 + 3 வந்து 75ன்னு வரணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 96ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. அடுத்தது வந்து 7 × 20 - 4. இதுக்கான ஆன்சர் வந்து 136ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 7 14 0, அதுக்கப்புறம் -4. இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 136. இது வந்து கரெக்டு. அடுத்தது 40 + 56 - 6 டிவைடு 2. ஃபஸ்ட் வந்து ப்ராக்கெட் வந்து முடிக்கணும். ப்ராக்கெட் வந்து 56ல் 6 போயிடுச்சுன்னா வந்து எத்தனை? 50. அடுத்தது 40 + டிவைடு 2. ஃபஸ்ட்டு டிவைடு முடிச்சுட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். 1 2 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10. அதுக்கப்புறம் இதையும் ஆட் பண்ணால் என்ன வருது? 40 50 65. ஆனால் இங்கே வந்து 45ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. அடுத்த தேர்ட் கொஸ்டின், கடந்த 5 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட பொது நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1200, 2000, 2450, 3060 மற்றும் 3200. 5 மாதங்களில் அந்த நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து இதை வந்து எழுதிக்கணும். 5 மாதங்களில் நூலகத்திற்கு வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை ஈக்குவல் டு இங்கே என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும். 1200 + 2000 + 2450 + 3060 + 3200. இது எல்லாமே ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருது? நம்ம ஆட் பண்ணி பார்ப்போமா? 1200 2000 2450 3060 3200. ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணோன்னா 0, 6ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணோன்னா 11, பேலன்ஸ் 1.
இந்த சைடு ஆட் பண்ணோன்னா 4 5 6 7 8 9, 3 6 7 8 9 10 11. இப்போ 11,910 ஆன்சர் வருது. இப்போ இதுக்கான ஆன்சர் 11,910. அடுத்தது 4th சம். சேரன் வங்கியில் சேமிப்பாக 7,50,250 வைத்திருந்தார். கல்வி செலவிற்காக 5,34,500 திரும்ப எடுத்தார். அவரின் கணக்கில் உள்ள மீதி தொகையை காண்க. ஃபஸ்ட் வந்து அவங்க வந்து எவ்வளோ சேமிக்கிறாங்க? சேமிப்பு ஈக்குவல் டு 7,50,250 வந்து சேமிக்கிறாங்க. கல்வி செலவிற்காக அவங்க வந்து எவ்வளோ வந்து திரும்ப எடுக்கிறாங்க? திரும்ப எடுத்தது 5,34,500. இப்போ வந்து அவங்கள்ட்ட மீதி வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். மீதி தொகை இது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கணும். 7,50,250, 5,34,500. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. அடுத்தது 5 வந்து அப்படியே இங்கே வந்துடும். 2ல் வந்து 5 போகாது, அதனால் பக்கத்தில் கடன் வாங்கினா இங்கே 4, இங்கே 9, இங்கே 12. இப்போ 12ல் 5 போச்சுன்னா 7, இங்கே 9ல் 4 போச்சுன்னா பேலன்ஸ் 5, 4ல் 3 போச்சுன்னா 1, 7ல் 5 போச்சுன்னா 2. 2,15,750. 2,15,750 தான் வந்து ஆன்சர். அடுத்த 5th கொஸ்டின். ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1,560 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனில் 25 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டன? நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன எழுதணும்? ஒரு நாளில் உற்பத்தி செய்யப்பட்ட மிதிவண்டிகள். மிதிவண்டிகள் 1,560. அடுத்து 25 நாட்களில் 25 நாட்களில் உற்பத்தி செய்யப்பட்ட 1,560 × 25 இது ரெண்டையும் வந்து பெருக்கி போடணும். 1,560 × 25 இது ரெண்டே பெருக்குனா என்ன ஆன்சர் வருது? 0. 6 5 30க்கு 0, பேலன்ஸ் 3, 5 25, 25 + 3 28. இப்போ இந்த இடம் 2, 1 5 6 7. அடுத்து 0 0, 6 12க்கு 2, பேலன்ஸ் 1, 5 10 11க்குனா 1, பேலன்ஸ் 1, 1 2 3. இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 0 0 8 2 ஆட் பண்ணால் 10, 0 பேலன்ஸ் 1, 7 8 9 3, 39,000 வருது ஆன்சர். இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 39,000. அடுத்தது 6th சம். ஒரு நிறுவனம் புது ஆண்டிற்கான வெகுமதி தொகையாக போனஸ் வந்து 62,500 25 ஊழியர்களுக்கு சமமாக பங்கிட்டு வழங்கியது. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு? ஃபஸ்ட் வந்து மொத்த தொகை. மொத்த தொகை ஈக்குவல் டு ரூபாய் 62,500. அடுத்து ஊழியர்களின் எண்ணிக்கை. ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து 25. ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் பெற்ற தொகை
இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 62,500/25. இது வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். 62,500/25. ஓகே, இது ரெண்டுமே வந்து 5 டேபிள் வந்து கேன்சல் ஆகுமா? அப்போ 5×25, ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 1, ஈரஞ்சு 10, பேலன்ஸ் 2, 5×25, 2 0. அதுக்கப்புறம் மறுபடியும் 5 டேபிளே போடணும். ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, பேலன்ஸ் 2, 5×25, 2 0. 2500. இதுக்கான ஆன்சர் வந்து 2500. அடுத்து சுருக்குக. இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து பீன் கொடுத்துருப்பாங்க. பீனா ப்ராக்கெட்டு 10 + 17 வந்து எத்தனை? 10, 20, 27 டிவைடு 3. இதுலேருந்து இதை டிவைட் பண்ணால் என்ன? 1 3 3, 9 3, 27. அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து 9. அடுத்தது இது மாதிரி கொடுத்துட்டு நிறைய ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து -5 - 1. ஃபஸ்ட்டு 12 - 3 - 6 - 5ல் வந்து 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸு 4. அதுக்கப்புறம் மறுபடியும் 12 - 3 - 6ல் 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. மறுபடியும் 12 - 3ல் 2 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. 12ல் 1 போயிடுச்சுன்னா 11. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்தது 100 + 8 டிவைடு 2 + 3 × 2 - 6 டிவைடு 2. ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். 3 × 2ங்கிறது வந்து என்ன? 6. 3 2 6. இப்போ 100 + 8 டிவைடு 2 + 6 - 6 டிவைடு 2. இப்போ அடுத்தது ப்ராக்கெட்டில் இருக்கிறது இதுதான். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிவைட் தான் பண்ணணும். 1 2 3 2 6. இப்போ 100 + 8 டிவைடு 2 + இங்கே வந்து என்ன வரும்? 6 - 3. அடுத்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 6ம் 3யும் இருக்குது. அடுத்தது 100 + 8 டிவைடு 2 + 6ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3. அடுத்து இதில் என்ன பண்ணணுன்னாக்கா டிவைட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 1 2 4 2 8. அடுத்தது 100 + 4 + 3. இது 3ஐயும் ஆட் பண்ணோன்னா 107. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான். புறவய வினாக்கள் வந்து 8th சம்மில் 3 + 5 - 7 இன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். 7 தான். அப்போ 3 + 5 - 7. அடுத்தது என்ன பண்ணணும்? பிட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு அடிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோன்னாக்கா 8. அடுத்தது -7. 8ல் 7 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்போ இ ஆப்ஷன். அடுத்து 24 டிவைடு 8 - 3 × 2. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிக்கணும். 3 2 6. அடுத்து 24 டிவைடு. இதில் வந்து 8ல் வந்து 6 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2. அடுத்து இதை டிவைட் பண்ணோன்னாக்கா 1 2 1 2 2 4. இதுக்கான ஆன்சர் வந்து 12. ஆன்சர் 12. பிட்மாஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ராக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு முடிக்கணும். டிவைடு 4 + 2 வந்து 6 = 10. அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். 4 6 6 12. 2 இந்த பாக்ஸு 6 - 2 = 10. அடுத்தது 2 6. இந்த -2 வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறோம். இந்த சைடு வர்றதுனால இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது 10 + 2. அடுத்தது 2 6 12. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன குறி போட்டால் 12ன்னு கிடைக்குன்னா இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா 6 12. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து இ இன்ட்டு. தேங்க்யூ.